என்னம்மா எப்ப பார்த்தாலும் போனே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னத்தை தான் பார்க்க? என்ன ஒவ்வொருத்தவங்க இன்ஸ்டால போட்டு கொடுத்தாங்க, 5 பேருக்கு இங்க ஷேர் பண்ணுங்க இந்த வரிகளை பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும், உடனே உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லுதாங்க. நானும் பார்த்து லைக் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்தால ஒருத்தவங்க வராங்க, நீங்க இந்த நிமிஷத்துல நீங்க அனுப்புங்க உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வரும் சொல்லுதாங்க. சரி, நல்ல செய்தி வந்துச்சா? அது எங்க பார்த்துட்டே இருக்கேன், அவ்வளவுதான். காலையில எழுந்தவுடன் நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீ நிறைய அனுப்பிட்டே இருக்கியா? அனுப்பிக்கிட்டே இருக்கேன். என்னத்த எனக்கு ஒண்ணு சும்மா என்ன செய்தாங்களோ தெரியல. சரி, நீ இப்ப லைக் எல்லாம் நீ போடுறிய, நீ லைக் போட போட என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியல. அதாவது ஒரு வீடியோவை நீ ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் பாக்குறேங்கிறத அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்க்கும். அது பார்த்து என்ன செய்யும்னா, ஆகா இந்த வீடியோவை இவங்க இவ்வளவு நேரம் பாக்குறாங்களேன்னு சொல்லி அவங்க அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களோட வீடியோவே உனக்கு அடிக்கடி கொடுக்கும். அதே விட பார்த்துட்டு லைக் போட்டுட்டு பார்த்து தள்ளிட்டே இருக்க. அதான் சொல்ல வரேன், நீ அதுல லைக் வேற போட்டனா அதிகமா அந்த வீடியோ மட்டும் தான் உன்னோட போனுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? இதுல சில பேர் உண்மையான கருத்தை சொல்றாங்க, அதாவது இந்த கோயிலுக்கு நான் போனேங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வீடியோ நீ பார்க்கலாம். இந்த வீடியோ பாருங்க உடனே நல்லா நடந்துரும், இந்த வீடியோ 5 பேருக்கு அனுப்புங்க, உங்க வீட்டுக்கு அஷ்டலட்சுமி தட்டிடுவாங்க டங் 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 டங்னு. அதெல்லாம் அவன் போற போக்குல அடிச்சு விடுறான். அதையும் நம்ம கையெடுக்காம பாக்குறதுனால என்ன சொல்றது, அப்படி பார்க்க வச்சுட்டாங்க. இனிமேலாவது கொஞ்சம் அந்த மாதிரி மாறுங்க, அப்படி தள்ளி விட்டுற வேண்டியது, அவ்வளவுதான்.